கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். சமச்சீர் கல்வியில் தனியார் பாடப்புத்தகங்கள். தமிழகத்தில் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை பின்பற்றும் தனியார் பள்ளிகளில் அரசு பாடநூல் தவிர்த்து தனியார் வெளியீட்டாளர் தயாரிக்கும் புத்தகங்களை பின்பற்ற பள்ளிக்கல்வித்துறை அனுமதிக்கிறது. பல பள்ளிகள் இம்முறையை பின்பற்றுவதால் கற்பித்தல் முறைகளில் அரசு தனியார் பள்ளிகளில் இடையே வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் தனியார் புத்தகங்களை பயன்படுத்துவது குறித்து நெறிமுறைகளை வகுக்க கோரி எழுந்துள்ளது. 956 பள்ளி கட்டிடங்களை திறந்து வைத்த முதல்வர். தமிழகம் முழுவதும் 264.15 கோடி செலவில் கட்டப்பட்ட 956 புதிய வகுப்பறை கட்டிடங்களை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தகைசால் பள்ளிகளில் புனரமைக்கப்பட்ட பள்ளி கட்டிடங்கள், 12 ஆய்வக கட்டிடங்கள், இந்த மலையில் முதன்மை கல்வி அலுவலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த கல்வி வளாகத்தை அவர் திறந்து வைத்தார். அத்துடன் நாட்டின் தலைச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் வாய்ப்பு பெற்ற 8 பேருக்கு மடிக்கணினி வழங்கினார். மாணவர்களுக்கு ஆறுதல் அளித்த ஹைகோர்ட். மாணவர்களிடம் மாற்று சான்றிதழ் கேட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறைக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் நீதிபதிகள் மாற்று சான்றிதழில் கட்டண பாக்கி என குறிப்பிட்டு மாணவர்களை மன ரீதியில் பாதிப்படைய செய்யக்கூடாது என்றும் ஆணையிட்டனர். இதை மீறினால் கல்வி உரிமை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் ஓவிய ஆசிரியர்களின் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை. பள்ளிக்கல்வித்துறையில் கலை ஓவியம் ஆசிரியர்கள் பொது இடமாறுதல் கலந்தாய்வுக்கு பின்னர் எமிஸ் இணையதளம் வாயிலாக பெறப்பட்ட மாவட்ட வாரியாக ஓவிய ஆசிரியர்கள் காலி பணியிட விவரங்கள் ஜூலை 2024. மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 772. விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சென்னை பல்கலைக்கழக தொலைதூர படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். தொலைதூர படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனங்களில் 2024-25 ஆண்டில் இளங்கலை, முதுகலை, டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு www.idunom.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.